தத்துவம், ஆன்மீகம், கலை, இலக்கியம் ஆகியவற்றை சொல்லிக் கொடுப்பதற்காக முழுமை அறிவு என்கிற ஒரு அமைப்பை நாங்கள் உருவாக்கி முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த அமைப்பு இன்று எல்லா மதங்களுடைய தத்துவங்களையும் கற்றுக் கொடுக்கிறதுக்கான வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறது. எல்லா மதங்கள் என்றால் சைவம், வைணவம், பௌத்தம், கிறிஸ்தவம், இஸ்லாம், எல்லா மதங்களுக்கு வகுப்புகள் நடக்கும்போது வரக்கூடிய ஒரு கேள்வி, நான் ஒரு சைவன், நான் எதற்கு மற்ற மதங்களை கற்றுக்கொள்ள வேண்டும்? நான் ஒரு இந்து, நான் எதற்கு மற்ற மதங்களை கற்றுக்கொள்ள வேண்டும்? அந்த கேள்வி பரவாயில்லை. இன்னும் ஒரு ஆக்ரோஷமான கேள்வி என்னவென்றால், அந்த மதங்களிலே என்னுடைய மதத்தை எதிர்த்து நிறைய எழுதப்பட்டிருக்கிறது. அந்த மதங்கள் பிற மதங்களை வெறுத்தும் பிற மதங்களை சேர்ந்தவர்களை தண்டிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய பகுதிகளெலாம் இருக்கின்றன. ஆகவே அவர்கள் எனக்கு எதிரிகள். அவற்றை நான் ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும்? அதற்கான பதில் என்னவென்றால், உங்களுடைய மதத்திலே அப்படி நிறைய பகுதிகள் இருக்கு. உங்களுடைய மதத்திலேயே பிற மதங்களை, உங்கள் மதத்தில் இருக்கக்கூடிய பிற ஜாதியினரை இழிவுபடுத்தக்கூடிய, புறந்தள்ளக்கூடிய பகுதியில் இருக்குது. அதை எப்படி பார்க்கிறீர்கள்? என்னுடைய அனுபவத்தில் ஒன்று இருக்கிறது. இன்னொரு மதத்தில் இருக்கக்கூடிய எதிர்மறை அம்சங்களை மட்டுமே பார்க்கக்கூடிய ஒருவர் காலப்போக்கில் தன்னுடைய மதத்தில் இருக்கக்கூடிய எதிர்மறை அம்சங்களை மட்டுமே அந்த மதம் எடுத்துக்குவார். ஒருவர் இன்னொரு மதத்தை பார்த்து அந்த மதம் இப்படிலாம் சொல்லுதுங்க அப்படின்னு குறை சொல்லிட்டு இருந்தான்னா, அவர் கொஞ்ச நாளில் தன்னோட மதத்தில் இருக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களை விட்டுட்டு அந்த எதிர்மறை அம்சங்களை மட்டுமே எடுத்து அதுதான் தான் மதம் நம்பி அதை சொல்லிட்டு இருக்கிறத பார்க்கலாம். பல இடங்களில் இஸ்லாமிய மதத்தின் மேலே வெறுப்பை கக்கி கொண்டிருக்கிறவர்கள் ஒரு ஆண்டுக்குள்ள தீண்டாமையை பற்றியும் சாதி வேறுபாடை பற்றியும் புகழ்ந்து சிலாகிச்சு பேசக்கூடியவங்களா மாறி இருக்க நீங்கள் பார்க்கலாம். அப்போது நல்லதை எடுக்கிறீங்களா கெட்டதை எடுக்கிறீங்களாங்கிற ஒரு மனநிலை, அது உங்கள் மதத்திலேருந்து சரி இன்னொரு மதத்திலேருந்து சரி. ஏன் இன்னொரு மதத்தை கற்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். மதம் என்பது இரண்டு. மதத்தில் ஒன்று காலக்கட்டுப்பட்ட ஒன்று இருக்குது, காலாதீதமான ஒன்று இருக்குது. எல்லா காலத்திற்கும் பொருந்தக்கூடிய ஞானம், விவேகம் ஆகியவை மதங்களுக்குள்ளே இருக்குது. அந்தந்த காலகட்டத்துடைய வாழ்க்கை முறைகள், நெறிகள், நிபந்தனைகள் அதே மதத்தில் இருக்கும். இதில் எதை நீங்கள் எடுத்துக்கொள்கிறீங்க, எதை பொருட்படுத்துறீங்கிறது தான் முக்கியம். ஒரு ஞான கல்வியை தேடி செல்லக்கூடியவன் அந்த காலாதீதமான அம்சங்களை மட்டும்தான் அவன் கருத்தில் கொள்ள வேண்டும், அதை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வேறுபாடு ஏன் வருது? அடிப்படையில் ஒரு மதத்தில் ஒரு ஆன்மீகமான தரிசனம் இருக்கிறதுனால தான், அதன் விளைவாக அந்த ஆன்மீக தரிசனத்தை வளர்த்தெடுக்கக்கூடிய ஒரு தத்துவ அமைப்பு அங்கே உருவானதுனால தான் அது மனித குலத்தில் பயிலப்பட்டு வலியுறுத்தப்பட்டு நீடித்து வந்திருக்கிறது. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், எதிர்மறை அம்சத்தினால எந்த மதமும் காலத்தில் நீடிக்காது, நேர்நிலை அம்சத்தினால தான் நீடிக்கும். ஒரு மதம் நீடிக்கிறது என்றாலே அதில் இருக்கக்கூடிய அடிப்படையான ஒரு நேர்நிலை அம்சம்தான் அதை நீடிக்க வைக்கிறது. அதன் பொருட்டு தான் மக்கள் உயிர் கொடுப்பாங்க, அதன் பொருட்டு தான் மக்கள் அதை நம்பி ஏற்று அதற்காக வாழ்வாங்க. இப்போ கிறிஸ்தவ மதத்தை எடுத்துக்கொள்வோம். தூய சவேரியார் தமிழ்நாட்டுக்கு வரும்போது அவருக்கு 22, 23 வயது. அந்த வயதில் 6000 கிலோமீட்டர் கப்பலில் கடந்து நோய்களையும் எதிரிகளையும் சந்தித்து ஒருத்தர் போனார்னா தன்னுடைய மதத்தினுடைய சாதகமான ஒரு அம்சம் மேலே அவருக்கு இருக்கக்கூடிய பெரும் பற்று தான் அதற்கு காரணம். உலகம் முழுக்க அவங்க கல்வியையும் மருத்துவ சேவையும் கொண்டு வந்து சேர்த்தாங்கன்னா அதுக்கு பின்னால் இருக்கிற அந்த நேர்நிலை அம்சம்தான். அந்த அம்சம்தான் வாழக்கூடியது, அந்த அம்சம்தான் நீடிக்கக்கூடியது. சரி, இன்னொரு அம்சம் வருமா என்றால், எந்த மதமும் மக்களுடைய வாழ்க்கை முறையாக மாறும், அன்றாட வாழ்க்கையாக மாறும். ஒரு ஆறு, கங்கோத்திரியில் இருக்கிற கங்கை காசிக்கு வரும்போது எல்லா விஷயங்களும் அதில் வந்து கலந்து தான் இருக்கும், சாக்கடை கலந்து தான் இருக்கும். ஆனால் கங்கோத்திரியில் மட்டுமே கங்கை இருக்க முடியாது, இருந்தால் அதில் எந்த பிரயோஜனம் கிடையாது. அது காசிக்கு வந்து அணைக்கட்டாக மாறி சானலாக மாறி ஊராக போய் ஒவ்வொரு குழாயிலையும் வந்தால் தான். பனாரஸில் இருக்கக்கூடிய எல்லா கழிப்பறைகள்லையும் கங்கை தான் அங்கே கொட்டிகிட்டு இருக்குது. அப்படி வந்தால் தான் அது பயன்படும். அப்போ ஒரு மதம் காலப்போக்கில்
மனித குலத்திற்கு பயன்படக்கூடியதாக மாறுது. பயன்பாடுகள் சார்ந்தது மாறுது. அதிகாரம் சார்ந்தது மாறுது. அரசர்கள் அதை எடுத்து பயன்படுத்துகிறாங்க. வெவ்வேறு அதிகார பீடங்கள் அதை பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது அதில் இவ்வளவோ விஷயங்கள் உள்ளே வந்து சேருது. அதெல்லாம் காலக்கட்டுப்பட்ட விஷயங்கள். இந்த பிரிவினை இந்து மதத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. காலாதீதமான விஷயங்களை தான் சுருதிகள் என்று சொல்கிறார்கள். கால கட்டுப்பட்ட விஷயங்களை ஸ்மிருதிகள் என்று சொல்கிறார்கள். இந்து மதத்தில் நிறைய ஸ்மிருதிகள் இருக்கின்றன. நாரத ஸ்மிருதி இருந்திருக்கிறது, யக்ஞவல்கிய ஸ்மிருதி இருந்திருக்கிறது, யம ஸ்மிருதி இருந்திருக்கிறது. கேரளத்தில் அண்மை காலத்தில் வரைக்கும் 1920-30 வரைக்கும் சங்கர ஸ்மிருதி என்பது தான் புழக்கத்தில் இருந்தது. இந்தியாவிலே பரவலாக இருந்த ஸ்மிருதி என்பது மனுஸ்மிருதி. இன்றைக்கு அப்படி பார்த்தால் அம்பேத்கர் எழுதிய இந்து சட்டம்தான் இன்றைய ஸ்மிருதி. இன்று புழக்கத்தில் இருக்கிற ஸ்மிருதி அம்பேத்கர் ஸ்மிருதி. அது அப்படி ஸ்மிருதிகள் இருக்குது. அதெல்லாம் கால கட்டுப்பட்டவை. ஒன்று இன்னொன்றை மறுத்து அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடியது. அப்போ மதம் என்றால் என்ன? அந்த ஞானம், அதாவது தரிசனமும் தத்துவம் இணைந்த அந்த ஞானம், அதுதான் மதத்தில் கற்றுக்கொள்ள வேண்டியது. அதை ஏன் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, நமக்கு வந்து சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு மெய் ஞானம் என்பது ஏதோ நாம் வந்து ஒரு அரிதான பிறவியல் ஆனதுனால நமக்கு மட்டுமே அருளப்பட்டது அல்ல. அது உண்மை என்றால் அது எல்லாருக்கும் அருளப்பட்டிருக்கும். இங்கு சிவம் என்று உணரப்படக்கூடிய ஒன்று, சிவன் என்று உணரப்படக்கூடிய ஒன்று உலகத்தில் எல்லாருக்குமே ஏதோ வகையில் தன்னை உணர்த்தி இருக்கும் இல்லையா? அப்படித்தானே அது இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. அப்போது வேறு மதங்கள் அது எப்படி இருக்குது, அவர்கள் அதை எப்படி உணர்ந்தார்கள் என்பது நமக்கு முக்கியம் தானே. இங்கு இந்திரன் என்று நாம் உணரக்கூடிய ஒரு தெய்வம் பழைய நாகரிகங்களில் நினுர்த்தா என்ற ஒரு தெய்வமாக இருக்கிறது. ஐரோப்பிய கெல்டிக் மித்தில் தோர் என்ற ஒரு தெய்வமாக இருக்கிறது. ஒரே தெய்வம் தான். தெய்வம் ஏதோ நாம் தெரியாத ஏதோ ஒன்று, நாம் அதற்கு கொடுக்கக்கூடிய வடிவம் இது. ஆகவே ஒரு ஞான தாகம் கொண்டவனுக்கு இது எப்படியெல்லாம் வெளிப்பட்டிருக்கிறது என்பது மிக முக்கியமானது. ஒரு மலையை ஒரு கோணத்தில் புகைப்படம் எடுக்கலாம், சற்று தள்ளி இன்னொரு புகைப்படம் எடுத்தால் வேறொரு மலை வருது இல்லையா? ஆனால் ஒரு மலையோட வேறு சித்திரங்கள் தான். அப்போ ஒரு முப்பரிமாண மலையை எடுக்கணும்னா எவ்வளவு 1000 புகைப்படங்களை எடுத்து தொகுத்தால் ஒரு மலையோட முழு முப்பரிமாண சித்திரம் கிடைக்கும். அப்போ ஆன்மீகத்தில் அது முக்கியம் அல்லவா? ஒரு முழுமை அறிவு என்பது எல்லா மதங்களில் இருக்கக்கூடிய சுருதிகளை கற்றுக்கொள்வதில் இருக்கிறது, வெறுப்பின்றி கற்றுக்கொள்வதில் இருக்கிறது. ஆகவே தான் உபனிஷத்துகள் ஒவ்வொரு கல்விக்கு முன்னால் சொல்லப்படக்கூடிய பிரார்த்தனையில் நான் வெறுப்பின்றி இருப்பேனாக என்று சொல்லுகிறது. நான் விருப்பின்றி கற்பேனாக என்று தனக்கு தானே ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஒரு மதத்துக்கு மேலே ஒரு வெறுப்பை உருவாக்கி கொள்ளக்கூடியவன் காலப்போக்கில் தன் மதத்தை கற்றுக்கொள்ளாமல் ஆவான். இன்னொரு மதத்துடைய ஸ்மிருதியை மட்டுமே எடுத்துக்கொள்ளுவேன், தம் மதத்தில் உள்ள ஸ்மிருதியை மட்டுமே எடுத்துக்கொள்வனாக மாறுவான். அது ஒரு பெரும் இருள், அதில் நாம் சென்று சேரக்கூடாது. ஆகவே தான் எல்லா மதங்களையும் கற்றுக்கொள்வோம். ஒருவரே எல்லா மதத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். ஒரு சைவர் இங்கே வந்து சைவ சித்தாந்தத்துடைய கொள்கைகளை பயில்வார் என்றால் அவருக்கு பைபிள் கல்வி மிக முக்கியமானதாக அமையும். பைபிள் அளிக்கக்கூடிய தெளிவு சைவ சித்தாந்தத்தை இன்னும் தெளிவாக புரிய வைக்கும். ஒரு பைபிளை கற்கக்கூடிய ஒருவர் சைவ சித்தாந்தத்தை கற்றுக்கொண்டார் என்றால் மேலும் அழுத்தமான ஒரு பைபிளை அவர் கற்பார். மத நம்பிக்கையாளர் என்று ஒருவர் உண்டு. அவருடையது நம்பிக்கை, அந்த மார்க்கம் வேறு. அவருடையது ஒரு தீவிரமான மூர்க்கமான நம்பிக்கையோடு அவர் போய்கொண்டிருக்கிறார். அவரை நாம் நிராகரிக்கவில்லை, அவருடைய இயல்பு அது. அவருடைய தன்மைக்கேற்ப ஒரு வழியை அவர் தேர்ந்தெடுக்கிறார். ஆனால் அறிந்து கொள்ளும் வழியை ஒருவன் தேர்ந்தெடுக்கிறார். இது ஞான மார்க்கம் என்று இந்து மரபில் சொல்லப்படுகிறது. இந்து மரபில் 2 மார்க்கங்கள் உண்டு. ஒன்று கர்ம மார்க்கம் என்று சொல்லப்படுகிறது, இன்னொன்று ஞான மார்க்கம் என்று சொல்லப்படுகிறது. வேதங்களையே அப்படி பிரித்து விடுவார்கள். ஞான காண்டம் கர்ம காண்டம் என்று பிரித்து விடுவார்கள். ஞான காண்டம் என்பது அறிந்து 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 செல்வது, அறிந்து அறிந்து முழுமைப்படுத்தி கொண்டே செல்வது, எதையும் நிராகரித்து செல்வதல்ல. ஒன்றை அறியும் போது அதைவிட பெரிய ஒன்றை அறியும் போது முதலில் அறிந்தது சற்று சிறிதாகிறது இல்லை, அதுதான் நிராகரிப்பை ஒழிய ஒன்றை மறுப்பதல்ல நிராகரிப்பு. அதுதான் ஞானத்துடைய பாதை.
அது முழுமையான பாதை, முழுமையை அடையக்கூடிய பாதை. இன்னொன்று கர்மத்தின் பாதை. கர்ம என்று சொல்லும்போது 2 இருக்கிறது. ஒன்று வழிபாட்டு முறைகள், சடங்குகள், வேள்விகள் போன்றவை. இன்னொன்று அதில் இருக்கக்கூடிய பக்தி, அந்த மாதிரி உணர்வு சார்ந்த விஷயங்கள். அவைதான் பெரும்பான்மை மக்களுக்குரியவை. கோடிக்கணக்கான மக்கள் கர்மம் சார்ந்த இருப்பார்கள். அவங்க வாழ்க்கையோட ஒரு பகுதியாக அதுதான் இருக்கும். ஆனால் மிக குறைவானவர்களாவது ஞான மார்க்கத்தை தேடுவார்கள். அவர்களுக்கு எல்லாமே முக்கியம்தான். அவர்களுக்கு எல்லா சுருதிகளும் ஒரு சுருதி தான். உலகம் முழுக்க சென்று சேரக்கூடிய ஒன்று தான் சுருதியாக இருக்க முடியும். சுருதி என்பது மானுடத்திற்காகத்தான் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நான் இப்படி சொல்லுவேன். என்னுடைய ஆசிரியர் நித்திய சேதநேதி, அவருடைய ஆசிரியர் நடராஜகுருவுடன் ஆற்றிய உரையாடலில் ஒரு இடம் வரும். அப்படி என்றால் மற்ற உயிர்களுக்கு தெய்வம் உண்டா? அது நடராஜ ஒரு வேடிக்கையாக சிரித்து கொண்டு சொல்கிறார். யாருக்கு தெரியும்? இருக்கும். அவை தங்கள் அளவில் ஒரு பிரம்மத்தை, ஒரு பரம்பொருளை, ஒரு முழுமை பேரறிவை உணரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நமக்கு மட்டும்தான் இந்த பிரம்மம் தன்னை காட்டும் என்றில்லை. எறும்புகளுக்கும் நாய்களுக்கும் நரிகளுக்கும் கூட தன்னை அது காட்டி கொண்டிருக்கும். இதோ எறும்பு கூட்டம் சென்று கொண்டிருக்கிறது. இந்த எறும்பு கூட்டத்தில் ஒரு நீல வண்ண எறும்பு, அந்த எறும்புகள் நடுவிலே ஒரு பரந்தாமனாக, ஒரு கண்ணனாக இருக்கக்கூடாதா என்ன? அப்போ நான் என்ன சொல்வேன்? நமக்கு முடியாது. இன்றைக்கு நாய்களுடைய கடவுள் என்ன, எறும்புகளுடைய கடவுள் என்ன என்று அறிந்து கொள்வதற்கான வழி இன்றைக்கு நமக்கு கிடையாது. இருந்தால் அதையும் அறிந்து கொள்வதன் வழியாக நாம் முழுமையான அறிவை நோக்கி செல்வோம். எந்த காரணத்தினால எல்லா மதங்களையும் கற்றுக்கொள்ளணும்னு சொல்லணும்னா, ஒரு மதத்துடைய ஒரு தரிசனம் ஒரு நிலத்தில் ஒரு சூழலில் உருவாகுது. அது சில ஞானிகள் உள்ளத்தில் தன்னியல்பாக உருவாகி வரக்கூடிய ஒன்று தான். ஒரு கவித்துவமான ஒரு விஷயம் மாதிரி தான் அது உருவாகி வருது. அதுக்கு விளக்கம்லாம் ஒன்றும் கிடையாது. அதுக்கு காரண காரியங்களும் கிடையாது. சில அதீதமான மனங்களில் சில தரிசனங்கள் உருவாகி வருது. அதன் பிறகு அதை தத்துவார்த்தப்படுத்துகிறாங்க. பிறகு அறிஞர்கள் வந்து அது தத்துவம் மாற்றும்போது அந்த சூழல் இருக்கக்கூடிய பிற ஞானங்களோட தொடர்புபடுத்தி தான் அதை தத்துவமாக மாற்றுவாங்க. உதாரணமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய வேதாந்த மெய்ஞானத்தை ஆயுர்வேதம் மாதிரியான ஒரு தரிசனத்தோடு நினைச்சு தான் பெருசு பண்ணுறாங்க. தனுர்வேதம் மாதிரியான ஒரு தரிசனத்தோடு நினைச்சு தான் பெருசு பண்ணுறாங்க. வெவ்வேறு அரசியல் கோட்பாடுகளோடு நினைச்சு தான் அன்றைய காலத்தில் பெருசு பண்ணியிருக்கிறாங்க. இது மாதிரி தான் இன்னொரு இடத்துல நடந்திருக்கும். ஆகவே ஒவ்வொரு தரிசனமும் அந்த ஊர் மண்ணில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களோட கலந்து தான் நமக்கு கிடைக்கும். அப்போ அந்த தூய தரிசனத்தை அடையணும்னா வெவ்வேறு தரிசனங்களை இணைத்து ஒருங்கிணைந்து பார்க்கும்போது தான் இந்த மாற்றங்கள் இல்லாத தன்னியல்பாக அந்த தரிசனத்தை சென்றடைய முடியும். அது தத்துவ கல்வியில் மிக முக்கியமானது. இன்னொன்று, ஒரு தெய்வத்துடைய பரிணாமம் என்ன, ஒரு தெய்வம் ஏன் இப்படிலாம் மாறுதுங்கிறதெல்லாம் கலாச்சார ரீதியாக அணுக வேண்டியது இன்றைய காலகட்டத்தில் ஞான மார்க்கத்தில் இருக்கிறவனுக்கு ரொம்ப முக்கியமானது. உதாரணமாக இந்திரன் என்ற ஒரு தெய்வம் இங்கே இருக்குது. அதுதான் நினுர்தா, அதுதான் தோர். ஆனால் இந்திரன் என்பது அதன் பிறகு சமண மதத்தில் வேறொரு வடிவத்தை அடையுது. பிறகு பௌத்த மரபிலேயே இந்திரன் 2ஆக பிரிகிறான். இந்திரனுக்கு ஒரு கையில் தாமரை இருக்கும், ஒரு கையில் வஜ்ராயுதம் இருக்கும். பௌத்தத்தில் இருக்கக்கூடிய போதிசத்துவர்கள் போதிசத்துவ பத்மபாணி, போதிசத்துவ வஜ்ரபாணி என்று 2ஆக பிரிகிறாங்க. அவங்க 2 பேரும் இந்திரனுடைய 2 வடிவங்கள் தான். இப்படி ஒரு காலம் முழுக்க ஒரு தெய்வத்துடைய பரிணாமம் இருக்குல்ல, அதை புரிந்து கொள்வதற்கு எல்லா மதங்களையும் அறிவது மிக முக்கியமானது. சரி, அறிந்து எதுக்கா என்று கேட்டால், ஒரு தெய்வம் ஏதோ ஒரு காரணத்தினால தான் மனித உள்ளத்திலே தோன்றுகிறது. அந்த தெய்வம் எந்த காரணத்தினால மனித உள்ளத்தை வளர்கிறது என்பது முக்கியம் தானே. அப்போ அந்த தெய்வத்தை அணுக அறிவது முக்கியம் தானே. எப்படிலாம் அந்த தெய்வம் உருமாறுகிறது என்பதும் ஆன்மீகத்தை புரிந்து கொள்வதற்கு அவசியமானது. எப்படியெல்லாம் அந்த தெய்வத்தை நாம் உருமாற்றி கொண்டிருக்கிறோம் என்பது கலாச்சாரத்தை அறிவதற்கு முக்கியமானது, கலையை அறிவதற்கு முக்கியமானது. அப்போ ஒரு மதத்தை ஆன்மீகமாக அறிய வேண்டும் என்றால், பண்பாட்டு ரீதியாக அறிய வேண்டும் என்றால், கலை சார்ந்து அறிய வேண்டும் என்றால், அந்த மதத்துடைய வளர்ச்சி படிநிலைகளை அறிய வேண்டும் என்றால், வெவ்வேறு மதங்களுடன் ஒப்பிட்டு எல்லா மதங்களையும் அறிந்து
தொகுத்து கொள்வது என்பது மிக முக்கியமானது. ஆகவே தான் எல்லா மதங்களையும் இணைத்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு வழிமுறையை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம், வளர்த்து எடுத்துக்கொண்டிருக்கிறோம்.